நீ எந்த வடிவத்துல தான் இருப்ப, உன்னோட வடிவம் தான் என்ன அப்படின்னு மனம் கலங்கி நிக்கிறாங்க. உன்னை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாம மனங்கலங்கி நிக்கிறாங்க தேவர்கள் கூட்டம். ஆனா என் தந்தையே, நீ உன்னோட வண்ணத்தையும் எனக்கு காட்டி, உன்னோட வடிவத்தையும் எனக்கு காட்டி, உன்னோட தாமரை திருவடிகளையும் எனக்கு காட்டி, கதியற்று நிற்கிற என்ன இனி பிறவி எடுக்காதபடி ஆட்கொண்டாயே. உன்னோட இந்த கருணைய என்ன சொல்லி நினைப்பேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு. இந்த பாடல் மூலமா மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவன் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் அவரை அறிய முடியாது. அவரோட திருவருளால மட்டும்தான் அவரை அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. குருவா மனித வடிவில் வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் எப்படி உறுதியா தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். திருப்பெருந்துறையில குரு வடிவுல இருந்தவரை சிவன் என யானும் தேறினேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு. தேறினேன் அப்படின்னா தீர்மானிக்கிறது, உண்மை நிலைய அறியிறது. சிவன் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னா, அந்த குரு கிட்ட இருந்து புறப்பட்டு வந்த தெய்வீக அலைகள் தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு முதல்ல கண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த மனிதரோட பரு உடல், அதாவது அவரோட உருவம் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல போக போக அந்த மனிதரோட கை, காலு, தலை, இப்படி அந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனதும் அவரோட வண்ணம் கருப்பா சிவப்பா அப்படின்றது நமக்கு தெரியும், அவரோட நிறம் தெரியும். ஆனா அதுக்கு மாறா குருவை பார்த்ததும் மாணிக்கவாசருக்கு முதல்ல தெரிஞ்சது அவரோட வண்ணம் தான், அதாவது ஒளி. ஒரு பிரகாசமான ஒளி வடிவா தெரிகிறாரு. அதுக்கப்புறம்தான் வடிவம் தெரியுது. அந்த பிரகாசமான ஒளி வடிவத்தை பார்த்ததும் அவர் முடிவு பண்ணிடுறாரு, வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு. அதனாலதான் வண்ணம்தான் அது காட்டி, வடிவு காட்டி, மலர்கழல்கள் அவை காட்டி அப்படின்னு வரிசைப்படுத்தி பாடியிருக்கார். இப்படி